விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவாகரத்து வழக்கில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராவதாக கூறிய விஜயின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சில ஆண்டுகளாக தனித்தனியே வசித்து வந்தனர். விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் 2025 டிசம்பர் 24 சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருந்ததாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தன்னை மன ரீதியாக விஜய் துன்புறுத்தியதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். சங்கீதா சமூக அந்தஸ்துக்கு ஏற்றவாறு தனக்கு விஜய் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும் விவாகரத்து மனுவில் சங்கீதா கோரியிருந்தார். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வசிப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும் என்றும் சங்கீதா தனது மனுவில் வலியுறுத்தியிருந்தார். விவாகரத்து வழக்கு பிப்ரவரி 26 விசாரணைக்கு வந்தபோது விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. ஏப்ரல் 20 வழக்கு விசாரணையின் போது விஜய் சங்கீதா இருவரும் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை ஜூன் 15க்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விஜய் சங்கீதா வழக்கு இன்று நிலுவைக்கு வந்தது. விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுகனிடம் கேட்கலாம். வணக்கம் சுகன். விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு இன்னைக்கு நிலுவைக்கு வந்திருக்கு. இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். நடிகரும் தாவக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு இன்று செங்கல்பட்டில் உள்ள குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுஜாதா அவர்கள் தற்போது ஒரு விவரம் அளித்திருக்கிறார். அதாவது முதலமைச்சர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ கான்பரன்ஸ் மனுவில் இமெயில் விவரம் ஏதும் வழங்கப்படாததால் இந்த மனு ஏற்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ கான்பரன்ஸ் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவும் அவர் மீது அதில் வாதாடிய வழக்கறிஞர்கள் வக்காலத்து ஏன் அதில் தாக்கல் செய்யப்பட்டது என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுஜாதா இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு விசாரணைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தாவக தலைவரும் தற்போதைய முதலமைச்சர் விஜயமான அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருந்தார். அதில் விஜய் மீது பல்வேறு அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். அதாவது விஜய்க்கு வேறொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய தொடர்பு இருப்பதாகவும் அதை நிறுத்த சொல்லி பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் அவர் நடிகையுடனான தொடர்பை கைவிடவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் வீட்டில் எனது அடிப்படை உரிமைகளையும் அதாவது நிதி தொடர்பான சுதந்திரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்டது என குற்றம் சாட்டியிருந்தார். அதன் பின்பு இந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கின் விசாரணை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு அன்றைய தினம் விஜய் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் காரணமாக விஜய் வெளியில் செல்ல இருப்பதாக காரணம் காட்டி காணொலி காட்சி மூலம் ஆஜராகி அனுமதி அளிக்குமாறு விஜய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல் சங்கீதா தரப்பிலும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக அனுமதிக்குமாறு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் அன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரின் கோரிக்கையும் விசாரித்த நீதிமன்றம் விஜய் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவதில் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என கேட்டிருந்தனர். அதே போல சங்கீதா தரப்பிலும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவதற்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என கேட்டனர். இருவரும் அதற்கு இரு தரப்பினரும் நாங்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என தெரிவித்தார்கள். அதனடுத்து இந்த வழக்கு இன்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. அதன்படி இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுஜாதா அவர்கள் அதாவது விஜய் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இமெயில் விவரம் எதுவும் முறையாக இல்லாததால் அவருடைய வழக்கை அவர்கள் தற்போது ஒத்திவைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயுடைய மனைவி சங்கீதா ஏற்கனவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் நடிகையுடனான விஜயின் திருமணம் மீறிய உறவை தண்டித்த பிறகு அதனை முறித்துக் கொள்வதாக உறுதியளித்தார். இருப்பினும் திருமணம் மீறிய உறவை விஜய் தொடர்ந்து வந்தார். நடிகையுடன் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் செல்கிறார். என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிடுவது எனக்கு அவமானமாக இருக்கிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு எனது குழந்தைகளுக்கும் இது மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தற்போது குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நடிகையுடனான திருமணம் மீறிய உறவை அறிந்த பிறகு வீட்டில் எனக்கான உரிமைகளை நிறுத்தியதுடன் கட்டுப்பாடுகளையும் அவர் விதித்தார் என அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொருளாதார ரீதியில் கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திருமண சமூக தொழில் வாழ்க்கையிலும் இருந்து முற்றிலுமாக என்னை விலக்கி வைத்து விட்டார் எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக 2021 முதல் ஒரே வீட்டில் வசித்து வந்தாலும் மனதளவிலும் உணர்ச்சி பூர்வமாக இருவரும் பிரிந்தே வாழ்கிறோம். அனைத்து தரப்பினரும் மதித்து
தாக்கும் வகையில் நடிகையின் பெயரை வெளியிடாமல் இருக்கிறேன் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் அந்த வழக்கானது இன்று ஜூன் 15 இன்று அதாவது விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுஜாதா இந்த வழக்கை வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்திவைக்கிறார். விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுகந்த்.